ஹாய் உறவுகள் எல்லாத்துக்கும் வணக்கம். இது வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அட்சய திதியை வந்து எளிமையான பரிகாரங்களோட நம்ம வந்து வீட்டில் செஞ்சோம். அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் செஞ்சீங்க, எப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்றத மறக்காம நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தேங்காய், பழம், பூக்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம், பச்சரிசி, பால், தயிர், கற்கண்டு இதெல்லாமே வாங்கி நம்ம வந்து எளிமையான பரிகாரங்களாக நம்ம வச்சுக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் முதன்மையான இடத்த பிடிக்கும். ப்ளஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துகிட்டு அந்த கண்ணாடி பவுலில் வந்து பச்சரிசி வச்சு அந்த பச்சரிசிக்கு மேலே 7 கிராம்பு 7 ஏலக்காய் இதெல்லாம் வச்சு அதுக்கு மேலே வெற்றிலை பாக்க வச்சு அதுக்கு மேலே வந்து தங்க வெள்ளி காயின்றதை வைக்கலாம். அப்படி இல்லைனாக்கா சில்லறை நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள் இதெல்லாமே நம்ம வந்து வைக்கலாம். ஃபஸ்ட்டு அது மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை கற்பூரம் வைக்கலாம். ஃபஸ்ட்டு விளக்கேற்றி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம வந்து வழிபடலாம். இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா சோஸ்திரங்கள் கனகதுர்கா சோஸ்திரத்தையும் நம்ம வந்து சொல்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இறை வழிபாடு நம்ம வந்து செய்யலாம். இது மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம எளிமையான முறையில் நம்ம வந்து கொண்டாடுறோம். இதில் முக்கியமான விஷயங்கள் என்னன்னாக்கா நம்ம தங்கம் வெள்ளி இதெல்லாம் வாங்கி நம்மளே வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. இது ஆல்ரெடி போட்ட வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து பொருள்கள் வாங்கி, அதாவது அட்சய திதி அப்படின்னாவே என்ன அப்படின்னாக்கா தங்கம் வெள்ளி பொருட்களை வந்து வாங்கி மற்றவங்களுக்கு தானம் பண்ணணும். இது வந்து தானம் செய்யக்கூடிய ஒரு திருநாள்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நிலவுது. இப்படி இருக்குது, என்னால் செய்ய முடியும் அப்படின்றவங்க செய்யுங்க. செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா மோர், நீர்மோர், பானகம், வெல்லம், பச்சரிசி இது மாதிரி எளிமையான பொருட்களையும் நம்ம என்ன பண்ணலாம்னா மற்றவங்களுக்கு தானமாக கொடுத்து நம்ம அதை வழிபடலாம். இதை மாதிரி வழிபட்டு நான் வந்து இந்த மாதிரி தான் வழிபட்டேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம், தானத்திலே சிறந்த தானம்லே அன்னதானமும் நம்ம பண்ணலாம். பொதுவாக வந்து இன்றைக்கி அட்சய திதி அப்படின்றதே என்ன அப்படின்னா தானம் செய்தல் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அது மாதிரி நீங்களும் யாரெல்லாம் தானம் பண்ணீங்க, ப்ளஸ் நீங்களும் வந்து தங்கம் வெள்ளி நகைகள்லாம் எப்படி வாங்கினீங்க, எப்படியெல்லாம் வாங்கி சேகரிச்சிங்க அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை பாய்.